ஏம்மா இப்படி என்ன உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது விளையாட்டை பற்றி? இப்போ உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் இப்போ இருக்க யங் ஜெனரேஷனுக்கு பல பிரச்சனை. எனக்கு எனக்கு நடக்குதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு வந்து அவ்வளோ முடியலை. இப்போ நேற்று வந்து இப்போ நான் கண்ணகி நகர்னு சொல்லி ஒரு டீம் நல்ல டீம் தான். கோச்சு நல்ல கோச்சு தான். ஏன் நிறைய நல்ல பிளேயர் இந்தியா பிளேயரை உருவாக்கியிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா பேப்பரில் போக்சோ சட்டத்தில் அவர் தேடல்னு போட்டிருக்கு. என்ன உண்மையாக போய் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயின்னு சொல்லலை, தெரியல. நமக்கு தெரியவும் இல்லை, தெரியாமல் நான் சொல்ல முடியாது. அரசாங்கத்தால் அவரால் கைது பண்ணக்கூடிய லெவலில் இருக்கார். அவருக்கு நல்ல கோச்சு தானே, நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் அதை அப்போ அவர் தலைமுறைவாக இருக்கு. இன்னும் உண்மையாக போய் ஏன்னு கண்டு நிரூபிக்கணும். உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்லணுன்னா 100 குற்றவாளியோட தப்பிச்சுக்கலாம். ஒரு நிரபராதி கூட செய்யக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. நல்லவனை தப்பாட்டு கண்டுபிடிச்சு நமக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துடக்கூடாது. அது உலகமே உனக்கு நீ அதில் வந்து தப்பிக்கிடவே மாட்டான். பிடிச்சி கொடுக்குற ஆள் எனக்கு ஈகோங்கிற பிரச்சனைனால பிடிச்சி கொடுத்துடக்கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பிடிச்சி கொடுத்துடக்கூடாது. உண்மையான அந்த ஆள் தப்பான ஆள்னா மட்டும்தான் பிடிச்சி கொடுக்கணுமே தவிர மற்றபடி என்ன செய்யக்கூடாது. அந்த ஆளை பிடிச்சி கொடுக்குற அவசியம் கிடையாது. பிடிச்சி கொடுத்தா தப்பு தான். ரொம்ப அவருக்கு என்ன தெரியல, அவர் கண்ணகி நகர் என்ன பண்ணுறான்னு எனக்கு ஐடியா இல்லை. அவர் போராடி வெளியே வந்துருக்க போகிறாரு. உண்மை புறம் தெரிய போகுது, இப்போ தெரிய போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி அந்த மாதிரி நடந்தால் இதை தாண்டி நீ கால் எடுத்து ஸ்டேட் செலெக்ஷன் போயிட்டா அங்கே உனக்கு பிரச்சனை. அங்கேருந்து நீ இந்தியாவுக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை. எது பிரச்சனை? இது அவ்வளவுமே இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள். அப்போ நான் இவ்வளவும் தெரிஞ்சு எனக்கு ஒரு மகன் இருக்கா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். நான் ஏன் விளையாட விடலை? எனக்கு தெரியும். நான் ஏன் கூட டிராவல் பண்ண பிளேயரு, எனக்கு கூட இருக்கவன் அவன் எப்படி இவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்காங்கிற மாதிரி நான் விளையாட காலத்தில் எனக்கு கூட அர்ஜுனோட வாங்குற பிளேயர்லேருந்து எல்லா பிளேயரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுங்களா? இப்போ அந்த இடத்துல கொண்டு நான் ஒன்று நீ எனக்கு அப்பா மாதிரி என்ன கொண்டு விட, தாத்தா மாதிரி கொண்டு விட, நான் உன்னை கொண்டு எங்கே விடணும்? அவன்கிட்ட கொடுக்க வரேன். புரிஞ்சா? அவன் இதை பண்ணுவான், இதை முயற்சி பண்ணுவான். இப்போ அட்வான்ஸாக இருக்கும். நாம பிடிச்சி அவனை கப்பத்தை ஏற்றிட்டு போஸ்ட் சட்டம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? 4 பேரை நீ பிடிச்சி கொடுத்தா போகும். 4 தப்பு பண்ற யாரையும், அது 50 வயசு 60 வயசுக்காரன் தான் அதை பண்றான். நீ உனக்கு 15 வயசு பையனை பிடிச்சி பண்ணிட்டா பரவாயில்ல, 60 வயசுக்காரனுக்கு சும்மா இருக்க முடியல. இப்போ அவனை யார் திருத்துறது? யாரை திருத்த முடியாது, வெளியே தெரியாது. எனக்கு தெரியும். ஆனால் நான் சும்மா இருக்கேன். நமக்கு என்ன வேலை? லேடி வேண்டாம். நீ போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுவா? கேட்டேமா? புரிஞ்சா உனக்கு? நீ நேஷனல்ஸ் போகிறா, உனக்கு இப்படிலாம் தொந்தரவு வந்து நீ என்னென்னு சகிச்சுக்கிடுவீங்களா? ஜெயிக்கலாமான்னு கேட்குறேன். அங்கே அப்போதான் உனக்கு அங்கே சுதந்திரம் தேவைப்படுது, அங்கே உனக்கு ஒரு புரட்சி தேவைப்படுது. புரிஞ்சா? அந்த ஆளை நீ உள்ளே கொண்டு வந்தால் போதும். அரசாங்கம் ரெடியாக இருக்குது. யார் பிடிச்சிட்டாங்கன்னு கேட்குது. நீ பிடிச்சிட்டா நான் பார்த்துக்கிடுறேன். பிடிச்சி கொடுக்கணும். சட்டம் உனக்கு நீ வந்து எதில் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுதான் உனக்கு புத்திசாலித்தனம். யங் ஜென்ரேஷன் தானே, நெட்டுலாம் பேப்பரில் பார்க்குறல்ல, எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது. ஒருத்தர் பிடிச்சார ஈஸியாக. நான் உன்கிட்ட பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணால் 1 நாள் பண்ண மாட்டேன், 2 நாள் பண்ண மாட்டேன். நீ இடம் கொடுத்துட்டா வந்துக்கிட்டே இருப்பேன். நீ ரெடியாயிரு. அவ்வளோ கையில் இருக்கு, வந்துட்ட ஆயுதம் கையில் இருக்குது. கொண்டு எவிடன்ஸை கொண்டு மொத்தம் கொண்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போட்டு ஒன்றை விட்டுருவாங்க. அப்படியே அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இப்படி 10 பேரை பிடிச்சி விட்டா போட்டால் போதும். ஃபீல்டு நீ சுதந்திரம். என் மகளை உடல் இவன் மகளை உடல் இவன் மகளை விட்டுருக்கானா? ஏன் உடல்ல? நான் விடணும். அதுக்கு இடைஞ்சல் நிறைய இருக்கு. இந்த இடைஞ்சலம் உடைக்க வேண்டிய பொறுப்பு எனக்குன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சா? கபடி மட்டும் போகல, இந்த சீண்டலை உடைக்கணும். ஒரு இடம் இல்லை, இந்த இது இல்லை. ஸ்கூல்ல இருக்கு, காலேஜில் இருக்கு, ஆஃபீஸில் இருக்கு, எல்லா இடமும் இருக்கு, ஸ்போர்ட்ஸும் இருக்கு. நான் இருக்கும்போது இதை உடைக்கணும். உன்னால உடைக்க முடியும், உங்களால் உடைக்க முடியும். அதை கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க அந்த கேரக்டர் நல்ல கேரக்டரோட இருந்தீங்கன்னா நீ ஒண்ணுமே வேண்டாமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். நீ ஒழுக்கம் நீ உன்னை கடைபிடிச்சேன்னா நீ உனக்கு எந்த தவறம் வரும்னு நினைக்க வச்சதை வரவே செய்யாது. இதை மாதிரி உழைக்கிறான். காலையில் அந்த பொண்ணெல்லாம் வெரி பெர்ஃபெக்டாக உழைச்சாலும் கரெக்டாக வந்த ஆள் தானே மாதிரி. அப்போ ஒழுக்கம் இருக்கு, உழைப்பு இருக்கு, வீண் போகவே செய்யாது. அப்போ இப்போ உள்ள ஜெனரேஷன் என்னன்னா எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். மொபைல் கையில் வச்சிருக்கீங்க,
எந்த சந்தேகத்தை அதில் கேட்குறீங்க, அது ஒரு பதில் சொல்லுது, அதை அப்சர்வ் பண்ணிடுறீங்க. மொபைலை வச்சு வாழ முடியுமா? நமக்கு சுயசிந்தனை எங்கே போச்சு? மொபைலில் வந்து எது இருக்குது? சிலிக்கான் இருக்குது, சிலிக்கான் பேஸ்டாக இருக்காது. சிலிக்கானில் என்ன பண்ணியிருக்கு? பதிவு பண்ணி வச்சிருக்கு ஒவ்வொன்றை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, ஆட்களை பற்றி மெமரியை வச்சுருக்காது. அது ஒரு இடத்துல இருந்து நமக்கு சிப்பு வழியா, சிப்பு தானே மெமரி சிப்பு, ஒரு இன்டர்நெட் விளையாட்டு தருது. ஆனால் நம்ம மூளை, நம்ம அறிவு, அது எதை பேஸ் பண்ணியிருக்கு? சிலிக்கான் வச்சா இருக்குது. அது எதை வச்சுருக்கு? அது கார்பன் துகள்கள், இறை துகள்ங்கிற மாதிரி அது ஒரு துகள். அது அவ்வளோ பயிற்சி வச்சிருக்கு. நீ அதுகிட்ட கேள்வியே கேட்கறதில்ல. நீ அதான் உன் உள்ளுணர்வு, நம்ம பாரம்பரியம், உன் டிஎன்ஏ எல்லாம் எதில் இருக்குது? அந்த கார்பனில் இருக்குது. சசின்னு ஒரு பையன் வரான், அங்கே விளையாட வரான். சசிக்கு பையன் ஒருத்தர் விளையாட வரான். அவன் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்த பையன். சசிக்கு பையன் தெரியலாம், பேர் எப்படி? சாகுல். எல்லாருக்கும் முன்னாடி வந்த பையன். இப்போ வரமாட்டாங்கிறான். அவன் அந்த தவப்பனும் கபடி பிளேயர், தவப்பனும் கபடி பிளேயர். அவனுக்கு எப்படியாவது இந்த ஒழுக்கம் தெரியும், இந்த டிசிப்ளின் தெரியும், வர வைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். அப்போ என்ன கடைசி என்ன சொல்கிறான்னா, அவன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். செல்லு வாங்கி கேட்குறான். 18,000 செல்லு வாங்கி கொடுக்குறான். நான் ஏன்டா கிறுக்கா படிச்சதுன்னு சொன்னேன். 18,000 செல்லு வாங்கி கொடுத்துட்டு நான் விளையாட போகிறேன்னு சொல்கிறான். அடுத்த நாள் விளையாட போச்சுன்னா போக மாட்டாங்கிறான். செல்லு கையில் வந்தாச்சு, விளையாட போக மாட்டாங்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணா, டாப் அப் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த நெட்டே போட்டு கொடுக்கல. அவன் பக்கத்து வீட்டில் ஒய்ஃபை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். 1 மாதம் கழிஞ்சிருக்கு. 1 மாதம் கழிஞ்சிருக்கு, விளையாட வரல. செல்லை பிடிங்கிட்டான். செல்லை பிடுங்கணுன்னா அவன் சொன்ன, அவங்க அம்மாட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, நானே ஸ்கூலுக்கு போகும்போது 5:30 மணிக்கு மேலே கடற்கரைக்கு வாங்க, நான் அங்கே கிடப்பேன். அப்போ ஒரு த்ரெட்டன் பயமுறுத்துறது. அப்போ இதுதான் நிலை. பழைய காலத்தில் அப்படி இல்லை. 5 பேர் இருப்பாங்க. எங்களோட 3 பேர் இருக்காங்க. எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன் 5 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டில் போய் அப்பாட்டா செத்து போன்னு த்ரெட்டன் பண்ணால் உடனே சாவுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அவன் யோசிப்பான், சாவணுமா சாவண்டாமா, நம்ம தம்பி அண்ணன் யோசித்து அவன் கடை சாக மாட்டான். ஏன்னா அது அண்ணன் சொல்லிடுவான், நீ சாவுண்டிடுவான். ஏன்னா நீ செத்தா என்ன இல்லை தான், துணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், செத்தா சாகுன்னு சொல்லிடுவான். சாக மாட்டான். இறப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து சூசைடை நோக்கினா அவ்வளோ மூவ்மெண்ட்டும் இருக்குது. எனக்கு இந்த கண்ணோட்டத்தில் அவ்வளோ சூசைடு தான். சூசைடு நமக்கு எப்படி ஒரு இந்த உலகத்தில் வாழ முடியல அப்படின்னு எண்ணம் எப்படி வருவோம்னா சூசைட் நோக்கி வரும். அதான் முடிவு. எல்லாரும் ஒரு பிள்ளை வச்சுருக்காங்கம்மா, இவங்க அப்பாவுக்கோ உங்கள் அம்மைக்கோ நீ ஒரு பொண்ணோ பையனோ இருக்கா, நீ இறக்கணும்னு சொன்ன அந்த 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 ஜீவன் தாங்கிடுமா? சொல்லாமா? சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடிய சூழலும் வரக்கூடாது, சொல்லவும் கூடாது. அதனால தான் நான் இவ்வளோ வரையும் வச்சுட்டு டீமை கலைச்சிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் பெரிய ஒன்றும் யாரோ எனக்கு நீங்கள் பண்ணாலும் ஒன்றும் ஒரு கொலை குற்றமும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. எனக்கு காதில் வந்தது ஒரு லவ் மேட்டர் தான். அவ்வளோதான். லவ் பண்ணது எனக்கு வந்து நான் பெருசாக தப்பாக நினைக்கல. நீ சமூகத்தில் வெறும் விளையாட வாரியா? நான் வெறும் விளையாட வர்ற ஆளுக்கு நான் சொல்லித்தர தயாரில்லை. இப்போ ஒரு சாதாரண நபராக இருந்தால் உன்னை நான் சொல்லித்தர தயாரில்லை. உன்னை சாதாரண நபராக நான் பார்க்கவே இல்லை. இப்போ சமூகத்தில் நீ ஒரு விளையாட்டு வீரானா இருந்து இந்த சமூகத்தை நீ ஏற்று போராட வேண்டி இருக்கு. புரிஞ்சா? நான் சொல்றது புரியலன்னு சொல்லக்கூடாது. நீ இப்போ 10ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் தான் படிக்க, 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா. நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து வெரி டேஞ்சர். நான் எப்படி ஆண்களுக்கு போதையை பற்றி எல்லா இடமும் நாம் ஒரு இடத்துல சொல்லிட்டு வரேன். எல்லா இடம் போதையும் வறுமையும் வன்முறையும் தான் சொல்லுறேன். ஆண்களுக்கு நேர பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு. இது இந்த பொண்ணுக்கு அம்மா, அந்த அம்மா இருப்பாங்க, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா இருக்காங்க, நான் இந்த உனக்கு அம்மா இருக்காங்க, இவங்க அம்மாட்ட அன்னை போனடே சொன்னேன். எனக்கு என்ன நடக்கதை சொன்னேன். எல்லா டீம் வச்சுருக்காங்க நிறைய பேர், ஒருத்தம் கூட அதில் ஒழுங்கு இல்லை. பெண்கள் டீம் வச்சிருக்க ஒழுங்கு இல்லை, சொல்லிக் கொடுக்க ஒழுங்கு இல்லை, அதை வழி நடத்தின ஒழுங்கு இல்லை. தனி மனித ஒழுங்கு அங்கே தேவைப்படுதா? ஒரு தனி மனிதன் நான் ஒழுங்காக இருந்தால் நீங்கள் என்னட்ட அனுப்பிவிடுவீங்க. எனக்கு கேரக்டர் பேஸ் பண்ணி வச்சுட்டு நான் தனி அடிமை பண்ண எப்படி அனுப்பிங்க? ஆனால் அப்படிலாம் இருக்குது. தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவங்ககிட்டலாம் டீம் இருக்குது. அப்போ டீம் இருக்குதுன்னு அவங்க டீம் வச்சிருக்கவனோ, இப்போ இன்னும் ஒரு டீம் வச்சிருக்கான். நான் நிறைய டீம் ட்ராவல் பண்ணுறேன். டீம் வச்சிருக்கான், நல்ல அளவு பேர் புகழ் வந்துட்டு கேட்டால் அவன் அந்த டீமில் எந்த பொண்ணு அழகாக இருக்கோ அந்த பொண்ணை லவ் பண்ணி வச்சிருக்கான். ஸ்டூடெண்ட் என்னை கேட்டிருந்து எனக்கு அது பயங்கர காண்டு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அவனுக்கு வேலை என்ன சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு எப்படி லவ் எங்கே வரலாம்? லவ் வந்து வராத ஆளே கிடையாது உலகத்தில். காதலில் என்னது லவ்?
நான் லவ் வச்சு லவ்ங்கிறது அடுத்து அன்பா மாறுது, காமமா மாறுது, அன்பா மாறுது. காமங்கிறது வேற, அன்புங்கிறது வேற. அன்புங்கிறது இரக்கம், கருணை, இது சார்ந்தது. புரிஞ்சுக்கணுமா? லவ்ன்னு காதல், ஒருத்தனுக்கு மேல ஒரு பேர் எப்படி ஒரு அஃபெக்ஷன் மாதிரி போறது இல்லை. அஃபெக்ஷன் எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் வரும். ஒரு அழகான பொண்ணு இருந்தா வரும், ஒரு அழகான பையனா இருந்தால் அஃபெக்ஷன் வருது, இயற்கை. நம்ம அதை வெளிப்படுத்தணுமா படுத்தண்டாமா? அதான் நான் கேட்குறேன். உனக்கு அஃபெக்ஷன் வருது ஒருத்தன் மேல, வெளிப்படுத்துவியா? படுத்தலாமா? படுத்தலாமான்னு கேட்குறேன். படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ படுத்தாத, அந்த அஃபெக்ஷன் இருக்கட்டு. நீ ஒன்னொரு கோலில் இருக்கா, நீ விளையாடணுங்கிற கோலில் இருக்கா தானே? இந்த மாதிரி நீ எத்தனையோ பேர் பார்ப்பா. இப்போ 15, 14, 13, 12 வயசாச்சு. எத்தனை வயசாச்சுமா உனக்கு? 10. பாவம். நான் இதை தான் நான் வழி நடத்த முடியாது, நீ வழி நடத்துன்னு சொல்கிறேன். நான் அப்படிதான் வாரேன். என்னுடைய பிரின்சிபிளே நான் வழி நடத்துறதுக்கு வரல, நீ நல்லா இந்த சமூகத்தை வழி நடத்தணும்னு சொல்கிறேன். புரிஞ்சாமா? அதான் எனக்கு வருத்தம் வந்தது. உனக்கு மேலே வருத்தம் இருக்க காரணமே எனக்கு அது ஒன்று தான். நான் ஒன்றை இப்படியே பார்க்கல. பிளேயர் வரும், உலகத்தில் எத்தனை பிளேயர் வருவாங்க போவாங்க. நீ எடுத்துக்காட்ட அமையணும். நான் கேம் ஆடுறேன், நல்லா விளையாடுறேன், இந்த சமூகத்தை எடுத்துக்காட்ட அமைகிறேன். இது ஒன்று தான் நான் எதிர்பார்த்தேன். நீ உனக்கு ஒரு 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 இது வந்தது, தப்பே கிடையாது. வெளிப்படுத்தினது தான் தப்புன்னு சொல்கிறேன். இன்னும் சாதிக்க வேண்டியிருக்கு. எவ்வளோ சாதிக்கணும்? நீ இப்போ 10 படிக்கிறான், எல்லாம் அப்சர்வ் பண்ணுறான், எல்லா கேரக்டரும் எல்லா கேமில் உள்ள எல்லா டெக்னிக்கலும் நீ அப்சர்வ் பண்ணி கொடுத்துச்சிருக்கான். ஒன்றை தான் இந்த பிள்ளைகள் அவ்வளோ ரோல் மாடலாக வச்சுருக்கு. சரி தானே? இவளுக்கு யார் நல்லா விளையாடுன்னு கேட்டால் அவளுக்கு யார் நல்லா, நீ ஏமா இங்கே வந்து விளையாட வந்தாலாமா, நீ உனக்கு யார் பிடிக்கும்? புரிஞ்சா உனக்கு? அதை பாரு. இவா ஒன்றை லவ் பண்ணுறான், உன்னோட விளையாட்டை லவ் பண்ணுறான். அது வேணுமா உனக்கு? வேற வேணுமா? சொல்லுப்பா. உனக்கு இதை விட பெருசு வேணும்? 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப வெளிப்படுத்தாதுங்க. நீங்க இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். நானும் அதையும் அப்ரிசியேட் பண்றேன். நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அது எப்போ? இப்போமா? 10 வயசுல 100 இருந்து கிராஸ் பண்ணிட்டு போவானே, 1000 கிராஸ் பண்ணிட்டு போவான். 1000 பார்க்க முடியுமா? வெயிட் பண்ணு. நீ நல்லவங்களை செலக்ட் பண்ணு. நீ பார்க்குற இப்போ பார்க்குறவங்க ஒருத்தர் நல்லவன், நீ எப்படி சொல்லுவான்னு கேட்குறேன். வெறும் பேண்ட் சட்டை போட்டு நிற்கிற பையன் போட்ட உடனே அழகாக முகத்தில் அழகாக இருந்தோடனே அவனுக்கு எல்லாம் கரெக்டாக ஆயிட்டோம்னு அர்த்தம். பண்ணலாமான்னு கேட்குறேன். அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். பண்ணக்கூடாதுங்க. லவ் பண்ணணும், பின்னாடி பண்ணு. இப்போ லவ் பண்ணணும். எதை லவ் பண்ணணும்? கபடி. புரிஞ்சா? எல்லாரும் எனக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் நீங்கள் எல்லாம் எனக்கு மகளை தாண்டின ஆளுகள், பேத்தி உறவு. கொஞ்சம் எனக்கு ஒரு பேர் அந்த அம்மா கொண்டு விட்டுருக்காங்க, அந்த ஐயா எல்லாம் கொண்டு விட்டுருக்காங்கன்னா எதை நம்பி விட்டாங்கன்னா நான் இடத்த கேள்வி கேட்குறேன். இந்த இடத்துக்கு வந்தா ஒரு ஒழுக்கமா இருப்பா. லவ் அப்படின்னு சொல்லல. நீங்க ஒரு சுதந்திரத்தை பெறுறீங்க. எங்க இருந்து வர்றதுக்கு? அம்மா அப்பாட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சுதந்திரமான இடத்த பெற்று வச்சிருக்கிறீங்க. சுதந்திரம் உங்களுக்கு இது பேரு. தெரிஞ்சா? இல்லை உண்டு வர சுதந்திரம் தானே. நீ இங்க வந்து நீ விளையாட்டு தான் வந்திருக்கா. நீ சுதந்திரமா எதை செயல்படுறா? உனக்கு பிடிச்ச செல்லு பார்க்குறதோ, உனக்கு பிடிச்ச காதலையோ, உனக்கு பிடிச்ச வேற விளையாட்டையோ நீ இங்கே செலக்ட் பண்ணாத அர்த்தம் என்னன்னு கேட்டேன். புரிஞ்சா? இந்த இடம் சுதந்திரமான இடம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நல்ல இருக்கு, சுதந்திரமா வரலாம், விளையாட போறேன், அப்படி தானே வர. நீ அவங்க நம்பிக்கையோட விடுறாங்க. நான் இவன்ட்ட தான் சொல்லுவேன், நீ வாட்ச் பண்ணு, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னு வாட்ச் பண்ணு. ஏன்னா நான் டீம் வச்சு விட்டாளு. புரிஞ்சா? டீம் வச்சுட்டு விட்டது காரணம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் முன்னாடி அப்படி இல்லை, முன்னாடி டீம் வச்சு அப்படி இல்லை. இவனை வந்தோம்னா நான் கையை நான் தான் கையை பிடிச்சிருவேன். அந்த ராஜன் இருக்கான், தெக்குறிச்சியில் இருக்கான். அவன் என்ன எப்படி மதிச்சானே எனக்கு தெரியும். நான் தான் எல்லாம் தேவையான அப்பாவை விட மேலே. அப்போ நான் பிடிச்சி வச்சிருப்பேன். நான் பிடிச்சி கூட்டிட்டு போவேன், விடமாட்டேன். வா விளையாடு, போ அங்கே போ அப்படின்னு விளையாட்டு கூட்டிட்டு போ. இப்போ இந்த கையை நான் விட்டுட்டு, தேவைப்பட்டா நீ பிடிச்சிக்க. என் பயணம் அதுதான். நீ எங்கேயும் விட்டுட்டு போகலாம். புரிஞ்சா? பயணம் பாதை புரிஞ்சாமா? நான் திருச்சி போகிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறேன். முன்னாடி கால் வலிக்கு கை வலிக்கு அப்படி அங்கே வந்தாலும் நான் கூட்டிட்டு என்ன செய்வேன்? இந்த சன்னிதானத்துக்கு போய் சேர்ந்துருவேன். இப்போ நான் திருச்செந்தூருக்கு போனால் உனக்கு வயிற்று வலி விட்டுருவேன், கால் வலி விட்டுருவேன். ஏன் நீ தான் பிடிச்சிருக்கா, நீ விட்டா விட்டுடலாம். பாத முடியாது.
உன் பாதை கோல் முடியாது. நீ எந்த கோலுக்கு வந்திருக்கா புரிஞ்சாமா? இப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கோல் இந்தியா இல்லை. என் கோல் நீங்கள் ஒரு பெண்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு 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 மாறுதலை உண்டு பண்ணக்கூடிய பிள்ளைகள், புரட்சிகரமான பெண்கள் நான் நினைக்கிறேன். அதுக்கு தயாராங்க. புரிஞ்சா? உனக்கு எதெல்லாம் உன் ட்ராபேக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறோம், நீ உனக்கு தெரியும், எல்லாரும் தெரியும், என்னென்ன ட்ராபேக்னு தெரியும். அதான் நான் இவன் வந்து நான் இப்போவும் இந்த சொல்யூஷன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லேடிஸ் டீமை வழி நடத்துனது லேடிஸ் தான். இதை நான் வந்து ஒரு மாற்று கருத்து இல்லாத ஆள் இந்த சமூகத்தில். இப்போ ஆண்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அப்படியே கொடுத்தால் இவன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களா, ஒரு 40 வயசுல ஒரு 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 மேனேஜர் ஒரு பொண்ணு இருக்கணும். அந்த பொண்ணுகிட்ட இருந்தாதான் நீங்க இவங்கிட்ட சொல்ல மாட்டீங்க. ஆண்ட எப்படி சொல்லுவீங்க? உன்ட்ட குறாலும் சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியுமா? இல்லை ஒரு ஆண்ட சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொன்னா இவன் ஏற்றுக்கிடுவானா? இவன் உடனே அதை உங்களை சைஸ் பண்ணது ரெடி பண்ணா என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஒரு பெண்ணா இருந்தா இவர் பண்ண தப்ப வெளியே வரும், நாம் பண்ண தப்ப வெளியே வரும், யாரு பண்ண தப்ப வெளியே வந்துடும் உலகத்துக்கு. புரிஞ்சா? சமூகத்துக்கு வெளியே வந்துடும். இப்போவும் நான் அதைத்தான் சொன்னது தான் அங்கே ஒரு இடத்துல நடந்தது. உங்களுக்கு பார்க்குற வராது. இப்போ இந்த இடத்த சொல்ல விரும்பல, அதை சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லா இடம் நடக்குன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ நீங்கள் அதே மாதிரி இருக்க வந்திருக்கீங்க. தெரிஞ்சாடா? புரிஞ்சவங்க விளையாடல, விளையாட வரல. இன்னும் இந்த படிப்பு தான், இது ஒரு படிப்பை படிக்கிறீங்க, விளையாட்டை வச்சு ஒரு படிப்பு படிக்கிறீங்க. விளையாட்டை வச்சு ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கு போகிறதான வெளியே தேடுறீங்க. கபடிக்குன்னு வெளியே வந்திருக்கீங்க. மறுபடியும் முடக்கிறதுக்கு தான் சமூகம் ட்ரை பண்ணுது. நான் வந்து உங்களை வேண்டான்னு விரட்டின ஆள். நான் ரெண்டா யோசித்தேன். யோசிச்சுக்கிட்டு வேண்டான்னு சொன்னேன் இவன்ட்ட. இப்போ நீங்கள் கூப்பிட்டு வராத, நீ அங்கே எந்த காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே ஆரம்பிச்சு இங்கே வராதுன்னு சொன்னேன். இந்த பொண்ணை பார்த்தேன். இவன் இன்னைக்கு நான் இவ்வளோ தேடிட்டே தான் இருந்தேன். இவன் தானே காரணம், இவ்வளோ தேடிட்டே இருந்தேன். வரலையே நினச்சிட்டு வரலன்னே நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இடையில இருக்கா, ஐயோ நீ இவ்வளோ கூப்பிட்டு போன உடனே உள்ள கோயிலுக்குள்ளே, நான் கோயிலுக்குள்ளே இருந்தேன். இவனை கூப்பிட்டு வந்த யாரு? அப்போ இவ போகிறா, நான் இவன் ஒரு பையனை கூட்டிட்டியா நினச்சேன். கோயிலுக்குள்ளே வரும்போது நினைக்கிறேன் ஒரு பையனை கூப்பிட்டு போகிறாள் நினச்சிட்டு விட்டுட்டு மறந்துட்டு அப்படியே நான் அப்புறம் முடிஞ்சிச்சு. வெளியே வந்து பார்க்க எனக்கு வரல போல நினச்சிட்டு பார்க்குறேன். இவ்வளோ லேவும் தெரியல. நான் அன்னைக்கு அழகான ஒரு கொண்டையம் போட்டுட்டு ஸ்டைலாக ஒரு வந்து நிற்கா. இன்னைக்கு நேரம் மாறி வந்து நிற்கா. அப்போவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவள் மாறிட்டா. இப்போ கேட்டேன், ஏம்மா முடியலாம் வெட்டி எப்படி இருக்கா, அசிங்கமாக இருக்கான்னு கேட்டேன். அவள் சொல்கிறா, அது எனக்கு நான் அழகாக இருக்குன்னா எனக்கு பிரச்சனை. முடிங்கிறது லவ் பண்ண பொம்பளை லவ் பண்ண ஆம்பளை லவ் பண்ண பெரிய விஷயம். இது இழக்க மாட்டாங்க. பொந்தல் தான் அழகு, அதான் அழகு. அதை மொட்டை அடிக்க மாட்டான் ஆம்பளை. ஏன்னா மொட்டை அடித்தா அவனுக்கு ஸ்டைல் போயிடும். பெண்களும் அப்படி தான். நீ அதை செஞ்சிருக்கானோட எனக்கு நான் உனக்கு மாதிரி இம்ப்ரெஷன். எனக்கு நீ வந்து இப்போ இந்த வழி நடத்துவாடி எனக்கு ஒரு அடுத்த கட்டம் தோணுது. புரிஞ்சா? இதுதானே எனக்கு பிரச்சனையாக இருந்தது. இந்த அழகு தானே பிரச்சனையாக இருந்து நம்ம கத்தரை வெட்டின்னு நான் மட்டும் இருந்திருக்கா. அப்போ ஓகே தான், ஓகே தான். அதான் எனக்கு திருப்தியை கொடுத்துன்னு சொல்கிறேன். திருப்தியை கொடுத்து அடுத்த கட்டணம் சரி இருக்கட்டும், இவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறீங்க. இது யார் பிள்ளைகள்னா, ஆனால் அவன் வயசுக்கு பிள்ளை. அவன் என் கூட விளையாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே வந்து ரவி அண்ணன் போகிறான், இந்த பிள்ளை வந்து பாதுகாப்பாக இருப்பான்னு கொண்டு இருக்கிற இடத்துல இவன் ஏதாவது தப்பு பண்ணா அவன் நம்பி விடான். தப்பு பண்ணலாமாம்மா? தப்புங்கிறது எது தப்பு சரின்னு இப்போ ஒன்றுமே இந்த உலகத்தை முடிவு பண்ணவே முடியல. இந்த உலகத்தில் எது சரி தப்புன்னே முடிவு பண்ண முடியாது. லவ் பண்ண தப்பான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? நீ லவ் பண்ணு, எதை லவ் பண்ணு, லவ் பண்ணுறல இதில் பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு நீ பின்னாடி ஒரு 25 வயசு 23 வயசு வரும், நீ அதே லவ் பண்ணு. நீ டிசைட் பண்ண தெரியும் உனக்கு ஒரு விஷயத்த. யார் இந்த பையன் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ எந்த பையனும் எப்படின்னு ஒன்றுமே பண்ணிட மாட்டான். விளையாட வாரான், விளையாடுவான், அவன் சிரிச்சுக்கிட்டு இருமா பேசிக்கிட்டு இருமா. நீ அதுக்குள்ளே உள்ள விழுந்தீங்கன்னா நீ இந்த இதில் கண்டினியூ பண்ண முடியாது. இந்த இதில் இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது. என்ன நான் நடத்துறது விருப்பமும் படம் இல்லை. இப்போ அதனால தான் இவங்க 2 பேரும் இருந்தாங்க. அதை விட சீனா அந்த பையன் ராஜன் வந்து சீனா என் கூட முதல் பயணத்தில் உள்ள ஆள். அவன் 2 பிள்ளைகள் இருக்கு. அவன் பிள்ளைய ரவி அண்ணன்ட்ட அவனே அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க பக்கத்தில், இவ்வளோ அழகான பொண்ணு பாருங்க. ஒரு சப்ஜெக்ட் அவள் ஏதாவது ஒரு வாட்டி சொல்லக்கூடிய ஆள். இப்போமா கொண்டு கொடுத்துருவான், நான் கோயிலுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு இந்த இடத்துல நல்லது படிப்பா, பொண்ணும் பையனும் அப்படின்னு நினைக்கணும். நான் அதை கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா? கொடுக்கண்டாமா? அப்போ நடக்கணுமா நடக்கண்டாமா? அதான் நான் உங்கள் பேரண்டையும் இந்த வர சொன்னேன். இந்த பிரச்சனை கேட்டதுன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன அண்ணாச்சிலாம் இருக்காங்க. அவன் நம்ம கபடி பிளேயர் தான், அந்த நம்ம செந்தில் காரால செந்தில். இவனுங்க பிள்ளைலாம் நான் பார்த்துட்டு அவள் வந்து ஸ்மார்ட் ஆகிட்டான். உடம்பு குறைஞ்சி ஜம்முன்னு ஆகி அந்த மூமெண்ட்லாம் போட்டு வருதா, ஒரு மாதத்தில் வாரா. சரி எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், என்ன வந்துடும் நினச்சிக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு குண்டத்துக்கு போட்டால் எப்படி?
அதனால் நீங்கள் வந்து இதை நான் கண்டினியூ பண்ணணுமா பண்ணண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னும் எனக்கு இன்னொரு பெண் கோச்சு தேவைப்படுதுன்னா அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் இன்னொரு சூழலை தேட தான் செய்கிறேன். நீ வந்ததெல்லாம் பார்க்குறேன். ஏன் பார்க்குறேன்னா, இப்போ இந்த பிள்ளை ஒரு அழகாக இருக்கா, இதை விட இன்னொரு அழகு ஒரு பிள்ளை வரா. அழகுங்கிறது எனக்கு ரொம்ப ஆபத்து. ஒரு அழகான பிள்ளை இல்லைன்னா கூட யாரும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அழகான பிள்ளை இருந்தால் 5 பேர் பார்க்குறதுல 500 பேர் பார்த்துட்டு இருப்போம். 500 வரை நம்ம அது 500லேருந்து அவளை பாதுகாக்கணும். விஷயம் அவ்வளோதான். அழகுங்கிறது இந்த இடத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா இடமும் பிரச்சனை. இப்போ ஆனால் வீண் போகிறதுக்கு காரணம் நீ இன்னொன்று பிடிச்சிட்டா, அது வீண் போயிடும். உங்கள் வாழ்க்கை வீண் போயிடும், பிரச்சனை ஆயிடும். எனக்கு உனக்கு பிரச்சனை, வீட்டுக்கு பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனை. வீட்லேயோ எல்லாரும் தயார் இல்லை, பிள்ளைய தண்டிக்கு தயார் இல்லை. அவங்க பண்ணிட்டு போட்டு நீங்கள் பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு இப்போ இல்லை, என் பிள்ளை என் பேத்தி 5ஆம் கிளாஸ் 5 வயசு ஆச்சு, செல்லு நல்லா பண்ணுறா. அவளுக்கு என்னோட கூட தெரியும். ஒரு தாத்தாக்காரன் பெருமைப்படுறான், எப்படி ஒரு தாய்க்காரி பெருமைப்படுறான். என் மகளுக்கு எல்லாம் தெரியும். நான் சொன்ன மாதிரி எல்லாம் தெரியும். அப்புறம் நீ தானே எல்லாம் இடையில வந்து கிடக்கா, பிள்ளைய கடலை நீ அங்கேயே நீங்கள் தவற விட்டுறீங்க. அந்த பிள்ளைகிட்ட அன்பா இல்லை, ஆறுதலாக இல்லை, கூட இல்லை. நீங்கள் கூட இல்லைன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் கூட அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகல, நீங்கள் வாட்ச் பண்ணல. பெண்கள்னா நான் ராஜனை ரொம்ப பெருமையாக பார்க்குறேன், இன்னும் பார்க்குறேன். அவன் பிள்ளைய கையை பிடிச்சே நான் கூப்பிட்டு போகிறான், அவன் இருக்கிற இடத்துக்கு வாரம் கூப்பிட்டு போகிறான். அதான் வேணும். அது நீங்கள் எல்லாம் தவற விட்றீங்க. யாரை நம்பி விடுறீங்க? பிள்ளைய வாட்ச் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைய வாட்ச் பண்ணுங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்லா விசேஷம் போகிற நல்ல இடத்துக்கு போகிறாளா, படிப்பில் இருந்து வேலைக்கு போகிற இடத்துலேருந்து பாருங்க, சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க. அப்போ தான் நம்ம நல்ல ஒரு சமூக மாற்றத்தை, சமூகத்தில் நல்ல ஒரு உயர்ந்தான நிலைக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா இப்படியே தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதான், விளையாடவும் முடியாது. புரிஞ்சா? இன்னும் எடுத்துக்காட்டாக இருப்பீங்களா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள்லாம் ஒரு சாதாரணமான ஆள்கள், ஒரு வேலை பார்ப்பீங்க. பொண்ணு எப்படி, உங்கள் பொண்ணு இந்த கபடி ஃபீல்டு, லேடிஸ் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஃபீல்டை சொல்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் விடலாம். அப்போ நான் அப்படி விடும்போது உங்கள் பிள்ளைக்கு பிரச்சனை வந்தால் அது எப்படி போராடணும்னு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். புரிஞ்சா? உங்களை மாதிரி அடுப்புக்கல்ல இருக்க சொல்லலை, நீ உங்கள் அம்மையை மாதிரி நீ அடுப்புக்கல்ல இருக்க சொல்லலை, நீ வெளியே வந்து அதை போராடணும். புரிஞ்சாமா? அப்போது எனக்கு நான் பார்க்குற இப்போ கபடியை வெளியே சமூகம் நிறைய வெளியே வந்துட்டு, கபடிக்குன்னு ஒரு ப்ரோ கபடி வைக்கிற அளவுக்கு வெளியே வந்துட்டாங்க. கபடி பிளேயர் லேடிஸ் அவ்வளோ வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஏழை நடக்க போகுது. டீம் அன்னைக்கு போய் மீட்டிங் போட்டு ஏழை எடுக்க போகிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு 10 லட்சமா 20 லட்சமா கிடைக்க போகுது. நான் அதை தடுக்கிற நபரை நான் இருக்கக்கூடாதுல்ல. நீ நாளைக்கு ப்ரோ கபடி போகலாம், நீ போகலாம், நான் ரவி அண்ணன் தடுத்துட்டாருன்னு சொல்லலாம். நான் அதை விரும்ப அந்த இதுக்கு வரல. ஆனால் இவ்வளோ வந்த இடத்துல அந்த சிறுபான்மையான ஒரு மக்களை டார்ச்சர் பண்ணு ஒரு சிறுபான்மை குரூப் இருக்கு. இதில் நீங்கள் தப்பணும். அதான் நான் அதில் தப்பிடுவேன்னா தப்பிட்டீங்க. தப்பிடலாமா? நீ பண்ணதான் பெரிய குற்றம்னு சொல்லலடா. ஆனால் குற்றம்னு சொல்லலை, அதை வச்சுக்காத, சைடில் வச்சு துரத்தி போடும். பின்னாடி எடுத்துக்க. 23 வயசில் 25 வயசில் நீ டிசைட் பண்ணுவல்ல, வேலை கிடச்சி, நீ வேலை கிடைச்சோ வேலை கிடைக்கல பெரிய ஆளாக இருப்பல்ல, அப்போ உனக்கு இந்த லவ் தேவை, எனக்கு இந்த ஆள் தேவைன்னு எடுத்துக்க. இப்போ எங்கேயும் கிராஸ் பண்ண வைக்காத, எந்த சூழலையும் கிராஸ் பண்ண வைக்காத. புரிஞ்சா? அது ரிமைன் பண்ணா வந்தா போனா ஒரு இடம் எங்கேயானு வச்சுட்டோம், மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிரும், காலு கை உடனே அடிப்படும். சரியா? பிள்ளை நல்லா பண்றாங்க, நான் அந்த பிள்ளை நல்லா பண்றா, அவள் நல்லா, அவள் தங்கச்சி ஒரு 2 சின்ன பிள்ளை ரொம்ப நல்லா பண்ணுது, இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, இந்த பொண்ணு நல்லா பண்ணுது. எலும்பு எவ்வளோ வயசு பாருங்க, எவ்வளோ இருக்கா பாருங்க. இவளுக்கு எதிர்காலத்தை நான் ஜெயிச்சிடப்படாதுல்ல. இவ ஒரு கனவோடு இருக்கா, இவர் கனவோடு தான் வராமா, கனவோடு தான். அவளுக்கு ஒரு கனவு இருக்கு. நான் வேண்டான்னு சொன்னா எப்படின்னு யோசிச்சு தானே வர சொன்னேன். இவளுக்காக ஒரு ஆளுக்காக நான் ஒரு ஆளுக்கு அப்போ அவளாம் தள்ளணும். அவள் வேணுமா, அந்த அக்கா வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா அந்த அக்கா? சரி, அந்த அக்காவாக இருப்பா என்ன, அந்த அக்காளுக்கு நீ அக்காவா நடக்கணும். புரிஞ்சா? அக்கா இல்லை, சகோதரி இல்லை, நீ அவள் அதான் ஒன்று தெய்வம் தான். அவள் தான் உன் கையை பிடிச்சிருக்கா. இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு யோசி. நான் சொன்னதான் யோசி. உன் கையை பிடிச்சா நீ எப்படி செய்யணும்னு சொல்லி நீ உன் கையை எப்படி அவள் பிடிக்கல, நீ அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். புரிஞ்சா? கூட்டு போயா? எல்லாரும் தான் போனேனம்மா. அதுதான் நான் பார்க்குறேன். நீ எப்படி இருக்கணுங்கிறதா எனக்கு வேணுமே தவிர, நான் சாதாரணமாக டீம் சாதாரணமாக டீம் வைக்கிறது விரும்பலை. நான் வச்சு 10 வருஷம் வச்சுருந்தேன், எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியேறி சும்மா ஃப்ரீயாக இருக்கேன். இப்போ ஏன் நான் அதில் வரலன்னா, நான் இந்த பிள்ளைகள் உங்களை நிறைய நான் பார்த்தது கிடையாது. இவன் 6 மாதமாக வச்சுருக்கான். நான் பார்த்தது 10 நாள் தான். 10 நாளில் 1-2 பிள்ளை அப்சர்வ் பண்ணேன். இந்த பொண்ணு நான் இப்போ இந்த பொண்ணு எழுமா, இதெல்லாம் 7ஆம் கிளாஸ். இவா கார்த்திகாவோட நல்லா விளையாடுவான். நான் பார்த்தது இந்த பொண்ணை நான் பார்த்தேன். கார்த்திகாவோட பெரிய பிள்ளையாடுறான், மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தான்
அவள் 10 12 இவள் 6 தான் 7 தான் படிக்க 7th படிக்க. அந்த ஸ்ட்ரெச்சரை பார்த்து நான் பார்த்த உடனே அவ்வளோதான் கணக்கு போட்டாச்சு. ஆனால் பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு முடிய சமயத்தில் ஷோல்டர் உடஞ்சிருக்கு. ஒரு அழகான பொண்ணுக்கு இனி இப்படிலாம் வரும், உட்காரு, வரும் வரும். இப்போ இதை தாண்டனாவா அவள் வந்து இன்னும் அவளை 10 படிக்கிற 7 தான் படிக்க. 3 வருஷம் கேப்பில் அவளை ஈக்குவலாக விளையாட ஆரம்பிச்சிச்சு. நான் இப்படி தான் பார்க்குறேன். ரெண்டு பொண்ணுகள் வெளியே வந்துட்டு இதை நம்பி இந்த இவ்வளோ இருக்கு. புரிஞ்சா? 2 பேர் தான் முன்னாடி நான் டீம் கொடுக்கும்போது வசந்தியும் இன்னொரு பொண்ணு தான். மொத்த 12 பிள்ளைரும் சென்ட் ஜோசப். ஒரு 2 பிள்ளைகள் விளையாடி 12 பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போச்சு. எவ்வளோ ஆவரேஜ் பிளேயர். ஒரு பிள்ளையர் வச்சா இவ்வளோ பிள்ளைகள் பாதுகாப்பு கிடச்சிடும், இவ்வளோ பிள்ளை படிப்பு இலவசம் கிடச்சிடும், எதெல்லாம் இலவசம் கிடச்சிடும், நம்ம பண்ணிக்கிடலாம். ஆனால் நீங்கள் வளர்ந்து வந்த பிளேயர் நீ ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்தோம் போனங்கிற பெண்ணாக இருக்குதுக்கு நான் இல்லை. சமூகத்துக்கு வந்தேன், நான் ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் எல்லாம் ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போகிறேன். இவ்வளோதான் எனக்கு வேணும். அடையாளம் என்ன அடையாளம்? இப்போ 100 பிள்ளை விளையாடுற அடையாளம் இல்லை, கார்த்திகா விளையாடுற அடையாளம் இல்லை. அவள் இந்தியா ஒரு அடையாளம். நிறைய பிள்ளைர் 100 200 பிள்ளைர் விளையாடுறாங்க. அதில் 1 2 தான் அடையாளமாக இருக்கும். அடையாளம் அதுக்குன்னு ஒரு மார்க் இருக்குது. இப்போ நாங்கள் விளையாட காலத்தில் ஒரு அழகான பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளை யாரையும் பார்க்காது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ இப்போவும் எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு பொண்ணை பற்றி, இந்த பொண்ணு அழகாக இருந்து எவனையும் பார்க்காது, எத்தனை பின்னாடி போனாலும் பார்க்க மாட்டான். ஒரு அடையாளம் தான் அது. நீங்கள் அப்படி ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணி நீ வாழ்ந்து விளையாடி காட்டணும். என்னம்மா சக்ஸஸ் ஃபெயிலியர் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு தெரியும் ஃபெயிலியர் நிறைய இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறதே சக்ஸஸ் தான். எவ்வளோ அழகான இடமா, இவ்வளோ பேர் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக வீட்டில் துணி துவைச்சி பாத்திரம் தேய்ச்சி கழுவாமல் இருந்து சுதந்திரம் ஒன்று விட்டு விளையாட விடுறாங்களா? இதை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. என்னம்மா நீ கன்னியாகுமரியாம்மா, நீங்கள் தான் காலையில் எழுப்பி விடாத அவளை. 4 நாள் வெரி குட்மா. என்ன கேட்டுட்டு அவங்க ஒரு பேரண்ட் தான் பாராட்டுறதே பேரண்ட் தான். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை, அவங்க அதை மேனேஜ் பண்ணி அக்காளையும் தங்கச்சியுமே அவர் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். உங்களை 4:30 மணிக்கு நீங்கள் வந்துருக்கீங்களா 2 மாதம் கேம்பில் ஒரு நாள் ஆப்ஷன்லாம் வந்து நான் என்னை பரிசு கொடுத்தேன்னா அடுத்த நாள் நடக்குது. அடுத்த நாள் அவள் அடி, அடுத்த நாள் அது. நான் ஒரு வீடியோ போட்டு முடிச்சு நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, வீடியோ போடுறதே 10 பேர் தான் இருக்கிறீங்க. சமூகம் பூரா இப்படி தான் இருக்கணுங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் அந்த வீடியோக்களே போடுறது. நான் எனக்கு இது முடிஞ்சு போச்சு. நான் விளையாடி ரிட்டையர்டு தான். இப்போ இந்த சமூகத்தை தான் பார்க்குறேன். கபடி சமூகம் எப்படி இருக்கணும், வடிவமைக்க விடணும், எப்படி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும்னு நினச்சி பார்க்கறனால தான் நான் ட்ராவலும் பண்ணுறேன், சொல்லவும் செய்கிறேன். ஏன்னா எங்கள் கிளப்புக்கு ஒன்றும் அடையாளம் இருக்குது. 4:30 மணிக்கு வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் போவாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க, தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் அடிக்கணும், ஒன்றும் செய்ய மாட்டான். எங்கள் டீமை போனால் அளத்தக்கிற டீம் போச்சுன்னா ஸ்கூல் டீமாக போகுதுன்னு கிண்டல் அடிப்பாங்க. அவ்வளோ டிசிப்ளினாக வந்து பேர் இந்த கிளப் அது. அந்த அடையாளத்தை நான் முடிஞ்சு இந்த அடையாளத்தை சமூகம் ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லேடிஸ் டீம் அப்படி தான். எங்கள் டீம் போகும்போது ஒரு கோச் மேனேஜர் போனதே கிடையாது. நீ தான் கோச், நீ தான் மேனேஜர், ஒரு தப்பு நடக்காது. இது நடக்கும், நீ எப்படி இருக்கணுங்கிறது தான் முக்கியம் நமக்கு. ஆமாம், இந்த விஷயம் நடக்கும், நான் தான் சொல்ல வந்தேன், நடக்கும், நீ அதில் எப்படி இருக்கணுங்கிறது தான் முக்கியம். இந்த இடத்த நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறா, எல்லா சாதாரண மனுஷன் ஹேண்டில் பண்ணுறியா, புரட்சியாக ஹேண்டில் பண்ணுறாங்க முறைச்சி. நம்ம வந்து பெண்கள், நம்ம இதில் ரஜபத்திரர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஜபத்திர பெண்கள் பற்றி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. போர் நடந்தால் ஒரு போரை இப்போ அக்பர் வந்து பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த நாட்டை பிடிச்சாருன்னா அந்த அந்த அரண்மனையில் இருக்க பெண்கள் எல்லாருமே என்ன செய்யப்படுவாங்கன்னா, என்ன செய்வாங்கன்னு ஆக்சுவலாக போர் பிடிச்சி கணவரெல்லாம் கொன்ன உடனே பெண்களை பாலியல் தொந்தரவு பண்ணுவாங்க. இதுதான் இயற்கை. தொந்தரவு பண்ணுவான்னு தெரிஞ்ச உடனேயே என் போர் தோக்க போகிறான், என் கணவர் தோத்தாச்சு, இந்த நாட்டை பிடிக்க போகிறான்னு தெரிஞ்சோன்னா அவ்வளோ பெண்களும் ஒட்டுமொத்தமாக சூசைட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுக்காது என்ன அது எவ்வளோ பெரிய வீரம். என்ன நான் வந்து எனக்கு நாட்டுக்காகவும் எனக்கு ஊருக்காக இருந்தவன், இன்னொருத்தர் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாதுங்கிறது அவ்வளோ பேரும் சூசைட் பண்ணக்கூடிய அட்டம்ல இருந்தாங்க ராஜபுத்திரர்கள். அப்படி இருந்தாங்க தெரியுமில்ல. சாதாரணமாக நம்ம விடுதலை புலிகள் கேள்விப்பட்டீங்களா? விடுதலை புலிகளை கேள்விப்படலை, நாளாயிட்டு. யாருன்னே தெரியாது. பிரபாகரன் தெரியாது, சீமான தெரியும். அப்படிதான் சீமான தெரியுமா? தெரியாது, ஒன்றும் தெரியாது. விடுதலை புலிகள்னு சொல்லிட்டு தமிழ் அதில் லேடிஸ் படைப்பிரிவுன்னு ஒன்று இருந்தது. பெண்களும் போராடினாங்க. ஏன்னா அங்கேயும் இதுதான் எப்படின்னா பாலியல் தொந்தரவு, இது அவங்க போகிறவன்னா அந்த பெண்களை பாலியல் தொந்தரவு பொறுக்க முடியாமல் அவங்களுக்கு துப்பாக்கி ஏந்துறாங்க, பெண்களையும் போராட வச்சாங்க, பெண்கள் போராடினாங்க. அங்கேயும் வெரி ஸ்ட்ரிக்ட். ஒரு அரசாங்கம், ஒரு
ஒரு மிலிட்ரி எப்படி வைக்கணும் அப்படி வச்சிருந்தாங்க, வடிவமைச்சாங்க. புரிஞ்சா? எதை ஒரு பெண்கள் படை பிரிவு. இந்த லவ்வுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஒரு ஒன்லி புரட்சி நம்ம மக்களுக்காக போராடணுங்கிறது. அப்படி புரட்சிக்கார பெண்களை நம்ம சாதாரண ஆள் இல்லை. நீ கபடி விளையாட வந்திருக்காருன்னா உனக்கு எல்லாம் உண்டு. எல்லா புரட்சியும் உனக்கு என்ன உண்டு உள்ள இருக்கு. வெளியே கொண்டு வந்துடலாமா? சரி, கொண்டு வந்துடலாமா?